தாய்லாண்டில் முந்தானேத்து 2 பூகம்பங்கள் அப்படின்றது வந்திருந்தது மியான்மரில். ஒன்று 7.7 ஹெக்டர் அளவுக்கு, இன்னொன்று ஒரு பூகம்பம் 6.4 ஹெக்டர். இந்த 7.7 ஹெக்டர் அளவுக்கான ஒரு எர்த்குவைக் இது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னாக்கா, அந்த நாட்டில் எங்கே பூகம்பம் வருதோ அந்த இடத்துல எல்லா ப்ராப்பர்ட்டியுமே டேமேஜ் ஆகும். அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை அப்படியே நில குலைஞ்சி போகும். ஸோ இதனால் அந்த நாட்டோட எக்கனாமியை சரிவை பார்க்கும். ஸோ அப்படி ஒரு பூகம்பம் தான் முந்தா நேற்று மியான்மரில் வந்தது. இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த 7.7 ஹெக்டர் அளவுக்கு ஹிட் ஆகி இருக்கிற இந்த எர்த்குவைக் இந்த உலகத்திலேயே 5வது மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் எர்த்குவைக் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எர்த்குவைக் தான் முந்தா நேற்று மியான்மரில் வந்துட்டு ஃபீல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எர்த்குவைக் அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 200 அட்டாமிக் பாம்பை வெடிக்க வச்சா என்ன மாதிரி ஒரு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் தான் முந்தா நேற்று இந்த 7.7 ஹெக்டர் அளவுக்கும் 6.4 ஹெக்டர் அளவுக்கும் பேக் டு பேக் நடந்த எர்த்குவைக்கில்